ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். உயர்கல்வியில தமிழகத்துல நம்ம மாணவர்களுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு உத்தரவு இருக்கு. ஆனா தனியார் கல்லூரிகள்ல அந்த முறையான தகுதி இல்லாம குறைந்த ஊதியத்துக்கு வந்து நியமனம் செய்ய டிகிரி முடிச்சவங்களுக்குலாம் ஆட்கள் வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா? தனியார் கல்லூரிகளில் ஏற்கனவே செட் நெட் பதிவு செய்யப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்ற நெறிமுறை வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கு ஆர்ஜேடி மூலமாகவும் டைரக்டர் மூலமாகவும் அவைகள் கண்காணிக்கப்பட்டும் இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக சொல்லுகிற வார்த்தை என்பது வேறு. அதுவே புகார் மனுவாக தந்து நாங்கள் பல கல்லூரிகளில் சென்று அது உண்மை எனப்பட்டால் தக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். உயர்கல்வியை உச்சநிலையில் கொண்டு செல்கிற பெருமுயற்சியை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். அதில் வெற்றி காணுவோம். வருகிற மார்ச் மாதம் செட் தேர்வு பல ஆண்டுகள் நடத்தப்படாமல் இருந்த தேர்வுக்கு தேதி குறிப்பிடப்பட்டு நேற்றைய தினம் அட்டவணை வெளியிட்டிருக்கிறோம். எனவே கல்வியில் உயர்கல்வியில் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் செயல்படுகிறார். இந்த துறை அதற்கு பக்கபலமாக டிகிரி முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு